பெரம்பலூர் மாவட்டத்தில் வெள்ளாற்றில் பாலம் கட்டப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அதற்கான எந்த பணிகளும் தொடங்கப்படவில்லை. இதுகுறித்து விளக்கம் கேட்டதற்கு அரசு துறை அதிகாரிகள் வெவ்வேறு பதில்களை கூறியதால் பாலம் அமையுமா என்ற குழப்பம் மக்களிடையே எழுந்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் திருவாளந்துறைக்கும் கடலூர் மாவட்டம் சின்னக்கல்பூண்டிக்கும் இடையே வெள்ளாற்றில் 14 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த பாலம் அமைக்கப்பட்டால் திருவாளந்துறையில் இருந்து கடலூருக்கு செல்லும் பயண தூரம் 15 கிலோமீட்டராக குறையும். நாங்கள் கட்டி தருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இப்போ அதுக்கான எந்த வேலையும் நடக்காததால் எங்களுக்கே கொஞ்சம் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ரொம்ப மக்களும் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பெரிய ஒரு மண் தரையாக இருக்குது. எதுனா தண்ணி கிண்ணி போச்சுன்னா வண்டி கிண்டி மாட்டிக்கும். எப்போது பால கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று அருண் என்பவர் விளக்கம் கேட்க, திருவாளந்துறை கீழக்கல்பூண்டி இடையே ஓடும் வெள்ளாறு கடலூர் மாவட்டத்திற்கு சொந்தமானது என்பதால் பாலத்திற்கான சாத்தியமே இல்லை என வேப்பந்தட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகம் பதிலளித்துள்ளது. ஆனால் திருச்சி கோட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அனுப்பியுள்ள பதிலில் முதலமைச்சர் அறிவித்தபடி பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா அரசு கவர்மெண்ட்டு தான் சொல்லிச்சு பாலம் கட்டித்தரோம்னு. இப்போ அதே கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு தரப்பில் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பில் முடியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பாலம் கட்டி தருவீங்களா மாட்டிங்களா, இதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊர் மக்கள்லாம். இத்தனால இங்கே இருக்குது கல்பூண்டி, செத்த தூரம் நடந்தால் போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துக்கோ பக்கத்தில் இருக்க ஊருக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா ஆற்றுல தண்ணி வந்த நேரத்தில் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் போக வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ ஒரே திட்டம் குறித்து இருவேறு துறை அரசு அதிகாரிகள் வெவ்வேறு பதில்களை கூறியுள்ளதால் திருவாளந்துறை மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரில் இருந்து செய்தியாளர் துரைசாமி.